வணக்கம். ஹலோ மக்களே, எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என நாங்கள் நம்புகிறோம். அதுபோல் நாங்களும் சுகமாக இருக்கிறோம். இன்று நான் என்ன விஷயம் கதைக்க போகிறேன்டா, பார்லிமெண்ட் உறுப்பினரும் சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் பணிபுரிந்த வைத்தியருமாகிய ராமநாதன் அர்ச்சனாவை பற்றி தான் சில விஷயம் உங்களுக்கு நான் சொல்லலாமென்று நினைக்கிறேன். தமிழ் மக்களுக்காக இன்று அவர் குரல் கொடுக்கிறார். அதை இன்றைக்கு எங்களோட மக்கள் புரிஞ்சு கொள்ளிடமில்லை. தமிழாக்கள் அவரிடமுள்ள திறமைகளை நாங்கள் பாராட்டியே ஆகணும். அவருக்கு ஆதரவு கொடுக்கணும். ஏனென்னா அவர் இப்போ கொஞ்ச நாளாக பார்லிமெண்ட்டில் அவர் கதைக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. விளங்கும் தானே உங்களுக்கு? எங்கள் நாடு அபிவிருத்தி பாதையில் செல்லணுமென்றா, நாடுன்றதை விட எங்களோட யாழ்ப்பாணம், கொழும்பு, புத்தளம் எல்லா இடமும் அவர் மக்களுக்காக தயங்காமல் தன்னுடைய கருத்தை சொல்லி கொண்டு வர ஒரே ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர். எங்களோட உரிமைகளை கேட்டு பெறவும் டாக்டர் நிச்சயம் எங்களுக்கு தேவை. அவர் எங்களுக்காகத்தான் குரல் கொடுக்கிறார். அதே நீங்கள் புரிஞ்சு கொள்றீர்கள் இல்லை. அதுதான் கவலையாக இருக்குது. அவற்றை தனிப்பட்ட விஷயம் என்னவோ அதை பற்றி தெரியாது. ஆனால் அவர் எங்களுக்காக கதைக்கிறார். அதுக்காக வேலையை விட்டு துறந்து உரிமைக்காக இன்று வர பாடுபடுறார். எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார் என்ன, ஆனால் அவையில் ஒரு தரம் துணிஞ்சு கதைக்கினம் இல்லை. நாங்கள் கோல் எடுத்தால் கூட தூக்கினம் இல்லை. டாக்டருக்கும் அவைகளுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். நேர கதைக்கிறார். அவர் தன் நிலையை விட்டு நாங்கள் ஒரு கருத்து சொல்கிறோம்டா பொறுமையாக கேட்குறார். அதை கதைக்கிறார் சரியண்டா, அல்லது சொல்கிறார் இப்படி கதை இங்கே சொல்லுங்கோண்டு பிரச்சனைக்கு வழி சொல்கிறார். அப்படி ஒரு டாக்டர் நாங்கள் தவற விட்டோம்டா அது எங்களோட இனத்துக்கு ஒரு பெரிய சாபக்கேடு. நாங்கள் தமிழர்ன்னு சொல்கிறதுலையே அர்த்தம் இல்லை. விளங்குதா? இருக்கிறார் துணிஞ்சு கதைக்கிற ஒரு ஆள் தான் எங்களுக்கு தேவை. அவரில் குற்றம் பிடிக்கிறதுலையே குறியாக இருக்கிறீங்க. ஆனால் அவர் எந்த குற்றமே செய்யலை. மக்களுக்காகத்தான் கதைக்கிறார். அவரை போல் எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் அரசியலில் முற்று முழுதாக அர்ப்பணிக்கவில்லை. அதுதான் உண்மை. அவருக்கு டாக்டருக்கு இப்போ அரசியலை கையிலே எடுத்து நாங்கள் கொடுத்தோமோ அன்றில் இருந்து அவர் தன் உயிரை கூட அடுத்த கணம் என்ன நடக்குமென்று கூட சிந்தித்து பார்க்காது பணம், பட்டம், பதவி எல்லாத்தையும் அரசியலுக்காக துறந்த அந்த மனிதரை நாங்கள் மறக்கக்கூடாது. அவரை ஒரு எலெக்ஷன், மாகாண சபை எலெக்ஷன் நடந்தாலும் சரி, என்னத்துக்கும் சரி, நாங்கள் அவரை முன்னிறுத்தணும். ஏனெண்டா அவர் எங்களுக்கு தேவை. புத்தள பக்கத்தால் புத்தளம் பக்கத்தால் வந்து பேர் கொலை செய்வன் என்று இனத்துவசம் பிடித்து சொல்கிற அமைச்சர்கள், அரசியல்வாதிகள் எல்லாம் எரிச்சல்ல போட்டியில் சொல்லினோம். ஆனால் டாக்டர் எல்லாம் ஒரே இனம், யாரும் அடிபடக்கூடாது. முஸ்லீம், தமிழ், சிங்களம் என்று பிரித்ததில்லை. அதுலேருந்து தமிழ் மக்களுக்கு கூட செய்கிறார். அவர் எல்லாரும் ஒன்றாக இருக்கணும் என்று தான் டாக்டர் விரும்புகிறார். அதை நீங்கள் ஏன் புரிஞ்சு கொள்ளையில்லை?
யாருக்காக கஷ்டப்படுகிறார்? தன்னுடைய எல்லாத்தையும் தூக்கி போட்டு தமிழனுக்காக குரல் கொடுக்குற டாக்டர் அர்ச்சனா மட்டும்தான். எல்லாருக்கும் தெரியும் அவர் தான் நாட்டுக்கு தேவை. சரியான ஒரு ஆளை இப்போ தான் நாங்கள் இனங்கண்டிருக்கிறோம். அவரையும் விட்டால் நாளைக்கு நாடு எங்களுக்காக கதைக்கிறதுக்கு ஒருத்தரும் இருக்காரு. எல்லாரும் சுயநிலம். எத்தனை பாராளுமன்ற எம்பி மாதிரி இருக்கிறேன். எல்லாரும் குற்றங்கள் இருக்குது. தாங்கள் கதைச்சா தங்களோட குற்றம், ஊழல், பார் லைசன்ஸ் எல்லாம் பிடிபட்டுடும். ஊழல் அதுக்கு பயத்தில் தான் டாக்டர் அவருக்கு எந்த இதுவும் இல்லை. என்ன குற்றமோ ஊழலோ எதுவும் இல்லை. நேருக்கு நேர் சொல்கிறாரு. அப்படி கதைக்கிற ஒரு ஆள் தானே தேவை. எங்களுக்கு அவரை தேவை. தமிழ் மக்களோட நிலையை பார்லிமெண்ட்டில் அப்படியே வழி மாறாது மாவீரர்களெல்லாம் நினைவு கூர்ந்து சொல்லுறாரு. அவர் படித்தது டாக்டர் படிப்பு. ஆனால் இன்றைக்கு அரசியலில் இரவு பகல் நித்திரை இல்லாமல் தன்னை அர்ப்பணிக்கிறார். அப்படியான ஒரு ஆளை நீங்கள் இழந்தியல் என்றால் நாங்கள் கரைச்சல் படுவோம். சரி, இன்றைக்கு எத்தனையோ ஹாஸ்பிட்டல்களில் ஊழல்கள் நடக்குது. இண்டிலேருந்து நடந்து கொண்டு இருக்கு. ஆனால் ஒரு எம்பி அதை பற்றி கதைக்கணும் இல்லை. அவர் வாதாடுறார், அர்ப்பணித்து வாதாடுறார். அதில் எந்த உள்நோக்கமோ எதுவுமே இல்லை. நாங்கள் இதுவரை டாக்டரை நேர கண்டது கூட இல்லை. ஆனால் ஃபோனில் எங்களோட குறைகளை சொல்லி இருக்கிறோம். அவர் கேட்டிருக்கிறார். நாங்கள் அவருக்கு நம்பித்தான் வாக்களித்த நாங்கள். ஆனால் அவர் எங்களோட நம்பிக்கை இண்டு பேரை காப்பாற்றுறார். அவருக்காக நாங்கள் உயிரை கூட கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஏனென்னா அவற்றை தனிப்பட்டது தெரியாது. ஆனால் அவர் மக்களுக்காக கதைக்கிறார். சரியா? வேறு என்ன அதைத்தான் சொல்லலும். சரியா? அவரால் நாங்கள் பெற்ற பயன்கள் ஏராளம். ரைட்டா? இத்துடன் இந்த காணொலியை முடிக்கிறோம். சரியா? வணக்கம், நன்றி.